வணக்கம் நண்பர்களே. இப்ப இருக்க பசங்களுக்கு கியானு ரீவ்ஸ் பேரை கேட்டா முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது ஜான் விக் தான். ஆனா 90s பசங்களுக்கு மேட்ரிக்ஸுக்கு முன்னாடியே ஸ்பீட்ல இருந்தே தலைவனை பத்தி தெரியும். அந்த ஸ்பீடு படத்தை போலவே ஒரு அனிமேஷன் படத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். காவல்துறையை சேர்ந்த மோப்பநாயை பழி வாங்கிறதுக்காக பேட்ஜர் இனத்தை சேர்ந்த ஒரு ஜந்து ஃபால்கன் என்ற ஒரு ரக்கூன் உதவியால ட்ரெயினையே அதோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருது. அதை வேகமா இயக்கி சல்லி சல்லியா சதறவிட முயற்சி பண்ணுது. அதை எப்படி ட்ரெயினில் இருக்க விலங்குகள்லாம் ஒன்னா சேர்ந்து தடுக்குதுங்கன்ற தரமான கதையை சிறப்பான அனிமேஷன்ல வெளிவந்திருக்க பெட்ஸ் ஆன் எ ட்ரெயின் படத்தோட விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் ஃபால்கன் என்ற ரக்கூனு குப்பை தொட்டியில இருக்க தின்பண்டங்கள் அப்புறம் பார்க்கல மனிதர்கள் எடுத்துட்டு வந்த நொறுக்கு தீனிங்களை திருடிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு தள்ளுவண்டி கடையில இருந்து ஹாட் டாகை திருடிக்கிட்டு ஓடும்போது அதுல கட்டி வச்சிருந்த டாகி வெறித்தனமா விரட்டிக்கிட்டு வருது. ஃபால்கன் தலை தெரிச்சு ஓடி போய் ஒரு முட்டு சந்தில நிக்குது. அதை கவனிச்சு வசமா மாட்டினியான்னு நெக்கலா பேசுது டாகி. அதை பத்தி கவலைப்படாம ஃபால்கன் விரல விட்டு 1 2 3 எண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ டாகிக்கே தெரியாம அது கயத்துல மாட்டின தள்ளு வண்டி டாகியவே இழுத்துட்டு போகுது. அதை கவனிச்சு சந்தோஷமா அங்கிருந்து கிளம்பி போன ஃபால்கன் ரயில்வே ஸ்டேஷன்ல வாழ்ந்துகிட்டு இருக்க மிருகங்களுக்கு திருடிட்டு வந்த தின்பண்டங்களை பாகுபாடு இல்லாம பிரிச்சு கொடுக்குது. அதுலயும் தற்காப்பு கலைகளை கத்துக்கிட்ட 3 எலிகளுக்கு ஹாட் டாக கையாலேயே 3 வெட்டி தருது ஃபால்கனு. பரவாயில்லையே, எங்க பேரை காப்பாத்திடுவ போல. சரி, இன்னைக்கு ராத்திரி நீ பெரிய சம்பவம் பண்ண போறன்னு கேள்விப்பட்டேன். அதை எந்தவித சிக்கலும் இல்லாம முடிச்சு விட்டுரு சரியான்னு சொல்லுதுங்க. இன்னைக்கு மட்டும் எல்லாம் நல்லதாவே நடந்துச்சுன்னா நம்ம வயிறு ஃபுல்லா சாப்பிடலாம். இந்த கிறிஸ்மஸை நாம சிறப்பா கொண்டாடலாம்னு சொல்லுது ஃபால்கன். அப்படின்னா உடனே வயிற்ற காலி பண்ணணுமே, நாங்க கொஞ்ச தூரம் ஓடிட்டு வரோம்னு சந்து புந்தல பூந்து போதுங்க. சரின்னு அங்கிருந்து ஃபால்கனும் கிளம்புனதும் ரீகோன்ற வயசான புறா வந்து ஃபால்கனை சந்திக்குது. ஏம்பா மொரீஸு, நம்ம வயத்து பசிக்காக தள்ளு வண்டியில திருடலாம், இது தண்டவாளத்துல போற ட்ரெயின் பா. அங்க திருடி மாட்டிக்கிட்டேன்னா நடுவழியில எகிரி கூட குதிக்க முடியாது. அதுவும் இல்லாம அந்த திட்டத்தை போட்டு கொடுத்தவன் அவன் பேர் என்ன, ஹான்ஸ் தானே. அவன் மோசமான திருடன்னு கேள்விப்பட்டேன். எதுக்காக நாம இவ்வளோ பெரிய ரிஸ்க் அவனை நம்பி எடுக்கணும்னு கேக்குது ரீகோ. இந்த கிறிஸ்மஸுக்காவது எல்லாரும் வயிறு முட்டை திங்கணும், அதை சாத்தியப்படுத்த என்னால மட்டும்தான் முடியும்னு சொல்லுது ஃபால்கன். அப்படின்னா ஜாக்கிரதையா போயிட்டு பத்திரமா திரும்பி வாப்பான்னு சொல்லி கட்டி தழுவி அனுப்பி வைக்குது ரீகோ. அதே சமயம் இந்த ஊர்ல இருந்து பக்கத்து ஊருக்கு போற அதிவேக ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்து நிக்குது. இதுல வளர்ப்பு பிராணிகளுக்காகவே தனி பெட்டி ஒன்று வச்சிருக்காங்க. அப்போ கண்ணாடி கூண்டுல பூனைக்குட்டியை எடுத்துட்டு வந்த சின்ன பொண்ணு, நம்ம ஸ்டாப் வர வரைக்கும் பத்திரமா இந்த பொட்டிலேயே இரு, அப்புறமா வந்து நானே உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. அந்த சமயம் ஸ்டேஷனோட கூரை மேல பதுங்கி பதுங்கி ஏறி வருது ஃபால்கன். அதை கவனிச்ச பூனைக்கு ஒரு சல்யூட்டை போட்டு ட்ரெயின் மேல எகிரி குதிக்குது. அதை பார்த்து வாய புழகுது பூனை. அப்போ ட்ரெயின் மேலே ஏறின ஃபால்கனு ஹான்ஸை தொடர்பு கொண்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்க, என்ஜின் பொட்டிக்கு போய் உன்னோட வேலையை காட்டுன்னு உத்தரவிடுது ஹான்ஸு. அதன்படி நேக்கா உள்ள பூந்து கண்ட்ரோல் சிஸ்டத்தையே நவீன டிவைஸ் மூலமாக ஹேக் பண்ணிடுது ஃபால்கன். அதே போல் மற்ற பொட்டிகளில் இருக்க கண்ட்ரோல் சிஸ்டத்தையும் ஹேக் பண்ண கிளம்புது. அந்த பக்கம் ஒரு ஹாம்ஸ்டர் தம்பதியை பூனைக்குண்டுக்கு பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. அதில் பெண் ஹாம்ஸ்டர் கர்ப்பமாக இருக்கு. அதை கவனிச்ச பூனை, இந்த ட்ரெயின் பயங்கர வேகமா போகுமே, உங்களுக்கு செட் ஆகுமான்னு கேக்குது. எங்க ராசியில சுக்கிரன் உச்சத்துல இருக்கிறதுனால இந்த பயணத்தை நாங்க சிறப்பா முடிப்போம்னு சொல்லுதுங்க ரெண்டும். இதுங்க கம்பார்ட்மெண்ட்ல பணக்கார நாயும் ஒன்னு இருக்கு. அதுங்க கூட சேர்ந்து 2 பறவைகளையும் தனித்தனி கூண்டுல எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. அதுல இருக்க சிவப்பு பறவை எப்படியாச்சும் மஞ்ச பறவையை உசார் பண்ணணும்னு வழிஞ்சுகிட்டு இருக்கு. அடுத்து மனைவியை இழந்த ஒரு ஹாம்ஸ்டர் சோகமா கிட்டாரை வாசிச்சுக்கிட்டு இருக்கு. அதுவும் தீப்பெட்டியால செஞ்ச கிட்டாரு. அடுத்ததா விளம்பரத்துல நடிச்ச ஆமையும் கிளவுன் ஃபிஷ்ஷும் இருக்குங்க. நம்மளால படத்துல நடிக்க முடியாம போயிடுச்சேன்னு சொல்லி வருத்தப்படுதுங்க. கவலைப்படாதீங்கப்பா, உங்களுக்கும் காலம் வரும்னு பக்கத்துல இருந்த வாத்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அடுத்ததா ஒரு குட்டி நாயை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அது கண்ட மேனிக்கு கத்திக்கிட்டு இருக்கு. அதோட சத்தம் அதிகமா இருந்தா தன்னாலேயே ஒரு சுகர் கியூப் விழுற மாதிரி அதுல செட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி ஒண்ணு வந்து விழுந்ததும் அதை சாப்பிட்டு கமுக்கமா தூங்கிடுது. இதை பார்த்த கருப்பு பூனை, பயவுள்ளகி வித்தியாசமான வியாதியெல்லாம் இருக்கே படம் கிண்டல் பண்ணுது. அதே சமயம் ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் நைஸா பூந்து கண்ட்ரோல் சிஸ்டத்தை ஹேக் பண்ணிக்கிட்டு இருக்க ஃபால்கனு சமயக்கட்டில் இருக்க தின்பண்டங்களை கவனிச்சு இதை நம்ம ஆளுங்க வயிறு முட்டை சாப்பிடுவாங்கன்னு சந்தோஷப்படுது. கடைசியா வளர்ப்பு பிராணிகள் இருக்க கம்பார்ட்மெண்ட்டை ஹேக் பண்ற வேலையை பார்க்குது. அந்த பயவுள்ள அண்டர் கிரவுண்ட்ல இருந்து கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்ததை பெண் பூனை மட்டும் பார்த்துருது. அப்போ காவல்துறையை சேர்ந்த மோப்பனாயை கூண்டுல கொண்டு வந்து வைக்கிறத பார்த்து எல்லாம் வாய பொழகுதுங்க. பயபுள்ள பயங்கரமா வெறப்பா இருக்காருன்னு எல்லாரும் ஆச்சரியப்படுதுங்க. இந்த கேப்ல ஃபால்கன் கடைசி கம்பார்ட்மெண்ட்டையும் ஹேக் பண்ணதும் ஹான்ஸ் மொத்த ட்ரெயினையும் தன்னோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடுது. அதுகிட்ட சாப்பாடு பொட்டியை மட்டும் திறந்து விடுப்பான ஃபால்கன் கேட்க, ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வச்ச ஆடியோ ஃபைலை முதல்ல போடுது ஹான்ஸ். அதனால ட்ரெயின்ல தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பயணிகள் எல்லோரும் வெளியே வரணும்னு பிளே ஆகுது.
உடனே மனிதர்கள் அவங்கவுங்க பொருளை விட்டுட்டு வெளியே வந்து நிக்கிறாங்க. அப்போ கதவை சாத்திட்டு ட்ரெயினை முழு வேகத்துல செலுத்திடுது ஹான்ஸ். இது தெரியாம கூண்டுல இருக்க மிருகங்கள் எல்லாம் சீக்கிரமா ட்ரெயின் புறப்பட்டுருச்சேன்னு சந்தோஷப்படுதுங்க. ஆனா ஃபால்கன் மட்டும் ஹான்ஸை தொடர்பு கொண்டு என்னப்பா நடக்குதுங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கு. அதை சட்டையே பண்ண மாட்டேங்குது ஹான்ஸ். அந்த சமயம் காவல்துறையை சேர்ந்த மோப்ப நாயான ரெக்ஸ் இங்க ஒரு திருட்டு பயவுள்ள பதுங்கி இருக்கிற மாதிரி எனக்கு வாசனை வருதுன்னு சந்தேகப்படுது. அப்போ டிவில பூனைங்க பண்ற கோமாளித்தனத்தை நியூஸ் சேனல்ல போட்டு காட்டுறாங்க. அதை பார்த்து வாத்து பயவுள்ள சிரிச்சுக்கிட்டு இருக்கு. எங்களை எப்படி அசிங்கப்படுத்துறாங்க பாருன்னு குண்டு பூனை செம்ம காண்டாவது. அந்த பக்கம் செல்ல பிராணிகள்லாம் தனியா ட்ரெயின்ல போயிடுச்சேன்னு எல்லாம் வருத்தப்படுறாங்க. அதுலயும் பெண் பூனையை விட்டு வந்த குட்டி பொண்ணு பாவம் கண் கலங்கி நிக்கிறா. இந்த ட்ரெயின் அதிவேகமா போறதுனால குறுக்கால கார் வந்தாலும் அதை முட்டி தள்ளிட்டு போகுது. அப்போ ஹான்ஸை எத்தனை வாட்டி கூப்பிட்டாலும் பயப்புள்ள வாயே திறக்கலன்றதுனால ட்ரெயினை விட்டு வெளியேற முயற்சி பண்ணுது ஃபால்கன். அதை கவனிச்ச ரெக்ஸ் திருட்டுத்தனமா உள்ள பூந்துட்டு என்னடா பண்றேன்னு கேக்குது. யாரை பார்த்து திருட்டு பையனை சொன்ன? என் பேரு ஃபால்கன், நான் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு ரெக்ஸுக்கு பயப்படாத மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கு. ரக்குன் இனத்தை சேர்ந்த நீ பறவை இனத்தோட பேரை எதுக்காக வச்சிருக்கேன்னு கேக்குது ரெக்ஸ். அப்போ இவர் ஸ்டேஷன்ல பறந்ததை நான் பார்த்தேன்னு சொல்லுது பெண் பூனை. அதை கேட்டதும் ஃபால்கன் அதோட பிளாஷ்பேக்கை சொல்லுது. நான் சின்ன வயசா இருந்தப்போ தன்னந்தனியா ரோட்ல திரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த சமயம் குப்பை தொட்டிக்குள்ள எதனா சாப்பாடு இருந்துச்சான்னு தேட போகும்போது ஒரு மனுஷன் என்னை துப்பாக்கியால சுட்டுட்டான். அதனாலதான் என் ஒரு காதுல ஓட்ட விழுந்துச்சு. அந்த குண்டு கூட இன்னும் என் கையிலேயே வச்சிருக்கேன்னா பாத்துக்கோங்களேன். அப்போ ரத்த வெள்ளத்துல சரிஞ்சு கிடந்த என்ன ஒரு ஃபால்கன் தான் காப்பாத்துச்சு. என்னை தூக்கிட்டு போய் அது கூட்டிலேயே வச்சு என்ன பத்திரமா பாத்துக்குச்சு. அதோட திறமைகள் எல்லாத்தையும் எனக்கும் சொல்லி கொடுத்துச்சின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹான்ஸ் ட்ரெயினை அதிவேகமா செலுத்தி விடுது. அதனால நில அதிர்வு ஏற்பட்டு கட்டட வேலை நடக்கிற இடத்துல விபத்து உண்டாகுது. அங்க இருக்க கம்பிகள் எல்லாம் இடிஞ்சு தண்டவாளத்துல வந்து விழுது. அதுல மோதியும் ட்ரெயின் தடம் புரளாம அங்க இருந்து நேரா போய்கிட்டே இருக்கு. அந்த அதிர்வை உணர்ந்து உள்ள இருக்க மிருகங்கள் எல்லாம் பதறி போதுங்க. அப்பதான் நியூஸ்ல இந்த கட்டுப்படுத்த முடியாத ட்ரெயினை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உள்ள இருக்க மிருகங்கள்லாம் இதை வேற ஏதோ ட்ரெயின் போலன்னு நியூஸை பாக்குதுங்க. இதை ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்க 3 எலிங்களும் கவனிச்சு இதுல தானப்பா நம்ம ஃபால்கன் போனா அவனுக்கு என்ன ஆச்சோன்னு பதறுதுங்க. அப்போ நியூஸ் சேனல்ல இருக்கவங்க வண்டியை வேகமா ஓட்டிட்டு வந்து லைவ் கவரேஜ்ல ட்ரெயினை காட்டுறாங்க. அதை கவனிச்ச மஞ்சப்பறவை ரக்கையை தூக்கி பாக்குது. அப்போ டிவியில அதோட உருவம் தெரிஞ்சது எல்லாரையும் கூப்பிட்டு எப்பா இவனுங்க பேசுறது நம்ம ட்ரெயினை பத்தி தான், நாம எப்படி இதுல இருந்து தப்பிக்கிறதுன்னு கேக்குது. அங்க 3 எலியில ஒண்ணு ஃபால்கனை காப்பாத்த ரீகோவை கூப்பிட போகுது. ட்ரெயின்ல இருக்க மற்ற மிருகங்கள்லாம் பதறிக்கிட்டு இருக்கும்போது நியூஸ் சேனல்ல போய் அங்க இருக்க மனிதர்கள் கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. அதுல குட்டி நாயோட ஓனரு என் செல்லப்பிராணியை நினைக்கும் போது கஷ்டமா தான் இருக்கு, ஆனா என்னோட ஸ்பான்சர் புது நாயை வாங்கி கொடுத்துட்டாருன்னு காட்டி சீன் போடுது. அதை பார்த்ததும் குட்டி நாய் பதட்டத்துல கத்த ஆரம்பிக்குது. உடனே ஒரு சக்கரை கட்டி வந்து விழுந்ததோ அதை சாப்பிட்டு தூங்கிடுது. அடுத்ததா பெண் பூனையோட ஓனரு எப்படியாச்சும் என்னோட மேகியை காப்பாத்திருங்கன்னு சொல்லி வருத்தப்படுறா. அதை டிவியில பாத்துக்கிட்டு இருக்கும்போது பட்டுன்னு வீடியோ கட்டாகி ஹான்ஸ் அதோட சுயரூபத்தை காட்டுது. கடந்த 5 வருஷமா கஷ்டப்பட்டு திட்டம் போட்டு இந்த சம்பவத்தை நான் செஞ்சிருக்கேன். ரெக்ஸு, உன்னை பழி வாங்கறதுக்காக தான் இதை பண்ணேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ண தப்புக்காக என்னை கைது பண்ணல. அப்போ என் தோஸ்துங்கெல்லாம் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அவங்கள நினைச்சு நான் பட்ட வருத்தத்தை இன்னைக்கு தீர்த்துக்க போறேன்னு சொல்லுது. ஆமா, நீ யாரு? ஒரு நாளைக்கு 10 திருடனுங்களை பிடிக்கிறேன், அவனுங்க மூஞ்செல்லாம் எனக்கு ஞாபகத்திலே இருக்காதுப்பான்னு சொல்லுது ரெக்ஸு. இதை கேட்டதும் செம்ம கடுப்பாகி வீடியோவை கட் பண்ணிட்டு காட்டுத்தனமா கத்துது ஹான்ஸ். அப்போ ட்ரெயின்ல இருக்க எல்லா மிருகங்களும் பதறிக்கிட்டு இருக்கும்போது ரெக்ஸ் மட்டும் எப்படி எல்லாரையும் காப்பாத்தலாம்னு யோசிக்குது. உடனே மேகி, எனக்கு இந்த ரூட் எல்லாமே அத்துப்படிவா, நாம நேரா போய் நகரத்துல மோதி சாவ மாட்டோம். அதுக்கு முன்னாடி பிரிட்ஜை தாண்டறப்பவே வெயிட் தாங்க முடியாம பாலமும் உடஞ்சிரும், நாமளும் போய் சேர வேண்டியதுதான்னு சொல்லுது. அதுல இருந்து தப்பிக்கணும்னா என்ன செய்யணும்னு கேக்குது ஃபால்கன். இப்போ நாம கடைசி பொட்டியில இருக்கோம், கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு 5-6 பொட்டிக்கு முன்னாடி போய் மிச்சம் இருக்கிறதெல்லாம் அவுத்து விட்டோம்னா தப்பிச்சிடலாம்னு சொல்லுது மேகி. அதை கேட்டு முதல்ல எங்க எல்லாரையும் கட்டி வச்சிருக்க லாக்க விடுவிக்கணும்னு சொல்லுது ரெக்ஸ். அதோட சாவி பக்கத்து கம்பார்ட்மெண்ட்ல தான் இருக்குதுன்னு காட்டுது குண்டு பூனை. அப்படின்னா வீரதீர சூரரான ஃபால்கன் தான் அதை எடுத்துட்டு வருவாருன்னு சொல்லுது மேகி. அதை கேட்டு தில்லா போய் ட்ரெயினுக்கு அடியில் நுழைய கதவை திறந்து பார்த்தா படுவேகமா ட்ரெயின் போறதை கவனிச்சு பதறி போகுது. இருந்தாலும் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு உசுர பணையம் வச்சு அந்த பக்கமா போகுது. வழியில கம்பி உடைஞ்சு கயத்தை அந்த பக்கமா போட்டு கஷ்டப்பட்டு ஏறி வருது. நூல் இழையில உயிர் பொழைச்சு அந்த பக்கமா போய் சாவி எடுத்துக்கிட்டு வருது. அதை பயன்படுத்தி எல்லா விலங்குகளையும் திறந்து விடுறதை பார்த்த ஹான்ஸ் வீடியோ ஆன் பண்ணி இந்த ட்ரெயினை என்னால மட்டும் தனியா ஹேக் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு ஒரு கூட்டாளி இருந்தான், அவன் யாரு தெரியுமான்னு சொல்றதுக்குள்ள டிவி மேல சாவியை போட்டு உடைச்சிருது ஃபால்கன். அவன் கண்டதையும் பேசி உளறிக்கிட்டு இருக்கான், முதல்ல இங்க இருந்து தப்பிக்கிற வேலையை பார்ப்போம்னு சொல்லுது. ஆனா ரெக்ஸுக்கு மட்டும் இது மேல ஒரு சந்தேகம் ஏற்படுது. அப்போ வீடியோ பாதியிலே கட்டானதை பார்த்து செம்ம கடுப்பான ஹான்ஸ் ட்ரெயினை முழு வேகத்துல செலுத்தி விடுது. அதனால எல்லாம் நிலைதடு மாதிரி கீழே விழுதுங்க. ஆனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா நின்று எல்லாரையும் காப்பாத்தி விடுதுங்க. இந்த வேகத்தினால சமய கட்டி இருக்க கம்பார்ட்மெண்ட் பத்தி எரியுது.
மற்ற கம்பார்ட்மெண்ட்ல இருக்க பொட்டி படிக்கைங்கெல்லாம் சரிஞ்சு விழுது. அப்போ பணக்கார நாய் இருக்க கூண்டு ஒரு பெரிய பொட்டியில போய் மோதி நிக்குது. அதுக்குள்ள இருக்க பாம்பை பார்த்து நாய் பதறி போகுது. ஆனாலும் அந்த பொட்டியை திறந்து விட்டுருது. அப்போ இந்த நாயை எதுவும் பண்ணாம அதுக்கு நன்றி சொல்லிட்டு வெளியே வருது பச்சை பாம்பு. அதோட பங்குக்கு அடப்பட்டு இருந்த மிச்ச விலங்குகளை விடுவிக்குது. அப்போ ஏடகுடமா முட்டி மோதி விழுந்த ஆமையையும் காப்பாத்திடுது. சரி வாங்க எல்லாரும் 8ஆம் நம்பர் பொட்டிக்கு போலாம்னு ஃபால்கன் கூப்பிட்டதும் திருடனை நம்பி போவாதீங்கன்னு சொல்லுது ரெக்ஸு. அப்போ நீ எதனா யோசனை சொல்லுன்னு ஃபால்கன் கேட்க, வாங்க நாம 8வது பொட்டிக்கே போலாம்னு அதையே திருப்பி சொல்லுது. அந்த சமயம் கிளவுன் ஃபிஷோட கண்ணாடி பொட்டி எகிரி போய் கீழே விழுந்துருது. அது மட்டும் இல்லாம கண்ணாடியும் விரிசல் விட்டு உடஞ்சு போயிருது. உடனே ஃபால்கன் அதை தூக்கிட்டு போய் கக்கூசில் போட்டுருது. திருப்பி அதை அடைச்சி வைக்க ஊர்கா பாட்டில் எடுத்துட்டு வருது. அதுக்குள்ள போட்டதும் மறுபடியும் கண்ணு கிண்ணெல்லாம் செவந்து போயிடுது. உடனே வினிகரை கீழே ஊத்திட்டு தண்ணியை பிடிச்சி அதில் போடுது ஃபால்கன். அங்கிருந்து அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தா கிச்சனே பத்தி எரியுது. இதுல எப்படி நாம பூந்து போக முடியும்? அதனால வேற வழி இருக்கான்னு தேடி ஆகணும்னு சொல்லுது ரெக்ஸு. சாதாரண தீக்காயத்துக்கு பயந்து உயிரை விட முடியாது. என்னை பின்தொடர்ந்து வரவங்க தாராளமா என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி போகுது ஃபால்கன். அது கூட சில மிருகங்கள் வந்துருதுங்க. அப்போ இந்த கம்பார்ட்மெண்ட்டை மட்டும் பிரிச்சு விட்டு நாம இதுலயே இருந்து தப்பிச்சிடலாம்னு சொல்லுது ரெக்ஸு. ஆனா ட்ரெயின் போற வேகத்துல பிரிஞ்சு போன கம்பார்ட்மெண்ட்ல நாம இருந்தோம்னா உருண்டு விழுந்து செத்துருவோம்னு சொல்லுது மேகி. இப்படி பேசிக்கிட்டே பாதி மிருகங்க நெருப்பு பத்தி கவலைப்படாம அந்த பக்கம் வந்ததும் கரெக்டா தீ பிடிச்சி சிலிண்டர் பத்தி வெடிச்சிருது. இப்போ எப்படி அந்த பக்கமா வர்றதுன்னு ரெக்ஸோட இருக்க மற்ற மிருகங்கள்லாம் கேட்க, ஃபால்கன் கம்பார்ட்மெண்ட்டுக்கு மேல இருக்க தகரங்களை கீழே இறக்கி விடுது. அது மூலமா ரெக்ஸும் மற்ற மிருகங்களும் வந்து சேருதுங்க. கடைசியா பணக்கார நாய் மட்டும் என்னால இதை தாண்டி வர முடியாதுன்னு மறுத்து நிக்குது. அப்போ ஃபால்கன் முன்னாடி போய் என் டிக்கியை வேடிக்கை பார்த்துட்டே வா, நீ ஈஸியா தப்பிச்சிடலாம்னு சொல்லுது. ஆனாலும் தொடர்நடுங்கிட்டே வரும்போது தகரமும் பேந்து விழுது. அப்போ சரியான சமயத்துல பாம்பு முன்னாடி போய் அந்த பணக்கார நாயை காப்பாத்திடுது. கஷ்டப்பட்டு அதை இழுத்து இந்த பக்கமா கொண்டு வந்துருது. அந்த சமயம் பிரிஞ்சு போன கம்பார்ட்மெண்ட் எல்லாம் பொறுமையா நிக்கிறத கவனிச்ச ரெக்ஸு, நாம அங்கே இருந்திருந்தோம்னா இந்நேரத்துக்கு உயிர் பழைச்சிருக்கலாம்னு சொல்லுது. ஆனா அடுத்த நொடிய கம்பார்ட்மெண்ட் எல்லாம் கவுந்து விழுந்து வெடிச்சு செதறுது. அதை கவனிச்சு நான் பேசுறத வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லுது ரெக்ஸு. அப்போ இந்த பச்சை பாம்பை நாம எங்கேயோ பார்த்துருக்கமேனு யோசிச்ச குட்டி நாயும் குண்டு பூனையும், எப்பா இது பிரபல ரேப் பாடகரோட சேர்ந்து ஆடுமே அந்த பாம்பு பான்னு சொல்லுதுங்க. அதை கேட்டதும் மொத்த கும்பலும் ஒன்னா சேர்ந்து ஜாலியா பாட்டு பாடி என்ஜாய் பண்ணுதுங்க. அதை கூட சேர்ந்து முணுமுணுத்த ரெக்ஸும் சரி சரி இப்போ நாம தப்பிக்கிற வேலையை பார்ப்போம்னு சொல்லுது. அந்த பக்கம் எலி ரீகோவை கூட்டின்னு வந்து நியூஸை காட்டினதும் உடனே போய் நான் மொரிஸை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு செய்தியாளர்கள் போற ஹெலிகாப்டர்ல ஏறி கிளம்புது. இங்க ஒரு கம்பார்ட்மெண்ட்டா தாண்டி போய்கிட்டு இருக்கும்போது குண்டு பூனை குட்டி நாய்க்கு தெரியாம இனிப்பு பண்டங்களை மறைச்சு வைக்கிற வேலையை பார்க்குது. பெண் பறவை சிவப்பு ஆண் பறவைக்கு பறக்கிறது எப்படின்னு சொல்லி தருது. ரெக்ஸு ஒரு கம்பார்ட்மெண்ட்ல இருக்க கண்ட்ரோல் பேனல்ல ஃபால்கனோட வாசம் வர்றதை கண்டுபிடிச்சிருது. இப்படி ஒவ்வொரு மிருகமும் இன்னொன்னுக்கு உறுதுணையா செயல்பட்டு ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டா தாண்டி கரெக்டா 8வது கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து சேருதுங்க. அதே சமயம் நியூஸ் சேனல்ல சேர்ந்தவங்க ஹெலிகாப்டர்ல வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதோட ஸ்டாண்டில் இறுக்கமா பீதிலேயே பிடிச்சிக்கிட்டு வருது ரீகோ. அப்போ அந்த வீடியோவை பார்த்த குட்டி பொண்ணு மேகி பத்திரமா இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுறா. அந்த சமயம் மேகி ட்ரெயின் ஜன்னல் வழியா எட்டி பார்த்து பிரிட்ஜு கிட்ட வந்துருச்சுன்னு கத்துது. உடனே ரெக்ஸும் ஃபால்கனும் எதிரெதிர நின்று அந்த கம்பார்ட்மெண்ட்டை அவுத்து விடுற வேலையை பார்க்குறாங்க. அப்போ ரெக்ஸு கஷ்டப்பட்டு அந்த கம்பார்ட்மெண்ட்டை அவுத்து விட்டு இந்த பக்கமா சிறப்பா எகிரி குதிச்சு வருது. ஆனாலும் பிரிட்ஜு வெயிட் தாங்க முடியாம உடைய ஆரம்பிக்குது. அதனால மிருகங்க இருந்த கம்பார்ட்மெண்ட் உடஞ்சு போன பிரிட்ஜில் தொங்கிட்டு இருக்கு. அப்போ இன்ஜின் மட்டும் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு. இதை வீடியோல பார்த்த ஹான்ஸ் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்த நியூஸ் சேனல்ல சேர்ந்தவனுங்க தெரியாதனமா கேமராவை வேற கீழே போட்டுடுறானுங்க. அதே சமயம் ட்ரெயின்ல எல்லா மிருகமும் கெட்டியா இரும்பு கம்பியை பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது குட்டி நாய் மட்டும் தெரியாதனமா மார்பிள்ஸை முழுங்கிடுது. அதனால இனிப்பு வாயில பட்டதும் தூங்கிடுது. உடனே சரிஞ்சுக்கிட்டே போனதை சிவப்பு பறவை காப்பாற்ற முயற்சி பண்ணி அதுவும் கூட சேர்ந்து கீழே விழுந்துருது. அந்த காட்சியை பார்த்த எல்லாரும் பதறி போதுங்க. அப்போ சிவப்பு பறவை குட்டி நாயை பிடிச்சிக்கிட்டு சிறப்பா அங்கிருந்து பறந்து ட்ரெயினுக்குள்ள வந்துருது. அந்த சமயம் இன்ஜினோட அதிவேக செயல்பாட்டுனால இவங்களோட கம்பார்ட்மெண்ட் கீழே விழுந்து செதஞ்சி போகாம மேல வந்துடுது. எப்படியோ கண்டத்துல இருந்து நாம உயிர் பொழைச்சிட்டோம்னு எல்லாம் சந்தோஷப்படுதுங்க. மேல கேமராவை கீழே போட்டதுனால நியூஸ் ஆளுங்க திரும்பவும் கேமராவை கொண்டு வர போறாங்க. அப்போ ரீகோ ஹெலிகாப்டர் விட்டு வெளியே வந்துடுது. ட்ரெயின்ல நாம பொட்டிக்கு போய் பிரேக்கை கையால போடலனா நிச்சயமா அடுத்து அகால மரணம் தான் சொல்லுது மேகி. அப்படின்னா சீக்கிரம் நாம முன்னேறி போகலாம்னு ரெக்ஸும் ஃபால்கனும் ஒன்னா சேர்ந்து சொல்லுதுங்க. அதே சமயம் நியூஸ் சேனல்ல இந்த சம்பவத்தை நாம இன்னும் பரபரப்பா எப்படி காட்டுறதுன்னு 2 பேரும் உட்காந்து யோசிக்கிறாங்க. அப்போ மேகியோட சொந்தக்கார குட்டி பொண்ணை கவனிச்ச பெண் ஆங்கர் அவளையும் லைவ்ல காமிச்சு அழ வைப்போம், டிஆர்பியை ஏத்துவோம்னு சொல்றா. இங்க ரீகோ முழு வேகத்துல போற ட்ரெயினை எப்படியாச்சும் பிடிக்கலாம்னு பறந்து வருது. அந்த சமயம் ட்ரெயினோட அதிர்வால மலையில வெட்டி வச்சிருக்க மரங்கள் எல்லாமே உருண்டு வந்து கண்ட மேனிக்கு மோதுது. அதுலயும் சிக்காம எப்படியோ உயிர் பழைச்சிட்டோம்னு சந்தோஷப்பட்ட ஃபால்கன் கையில
டின் கோகோ கோலாவோட மூடி தான் இருக்கு. ஏன்பா நீ புல்லட்டை தான் கையில வச்சிருக்கேன்னு பார்த்தா இது என்ன மூடின்னு கேக்குது பூனை. இப்போ என்ன சொல்றதுன்னு புரியாம அவமானத்துல தலகுனிஞ்சு நின்ன ஃபால்கன் கிட்ட இப்போவாச்சும் உண்மையை பேசுன்னு சொல்லுது ரெக்ஸு. சின்ன வயசுல தெரியாதனமா ஒரு பெப்சி கேனை திருடிட்டு போய் கண்டமேனிக்கு திறந்துட்டேன். அதனாலதான் என் காதுல அடிபட்டுருச்சு. அப்புறம் என்ன ஃபால்கன்லாம் காப்பாத்தி வளர்க்கல, ஒரு புறா தான் என்ன வளர்த்துச்சு. இதை லைட்டா உங்ககிட்ட மிகைப்படுத்தி சொன்னேன், அவ்வளவுதானே சமாளிக்குது ஃபால்கன். இது கூட சேர்ந்து இன்னொரு ரகசியமும் இருக்கு. உன்னோட வாசனையை தான் நான் கம்பார்ட்மெண்ட்ல இருக்க கண்ட்ரோல் பேனல்ல கண்டுபிடிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாம கிச்சன் கம்பார்ட்மெண்ட்டை தாண்டி வரும்போது சாப்பாடை நீ பார்த்த பார்வையை நான் கவனிச்சிட்டேன்னு சொல்லுது ரெக்ஸு. அப்போ வேற வழி இல்லாம ஸ்டேஷன்ல வாழ்ற என்னோட கூட்டாளிங்க நல்ல சாப்பாடு சாப்பிடணுன்றதுக்காக தான் நான் ஹான்ஸுக்கு உதவி செஞ்சேன். அவன் இப்படி ஒரு காரியத்தை செய்வான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல. இப்போ உங்க கூட சேர்ந்து நானும் தானே இந்த பிரச்சனையில மாட்டிருக்கேன். உங்களை உசுர கொடுத்து காப்பாத்த நானும் முயற்சி பண்றேன்ல. இதுவே என்னோட தப்புக்கு பிராயச்சித்தமா இருக்கட்டும்னு சொல்லுது ஃபால்கன். இதுக்கு மேல நீ இங்க நின்று எதுவும் பேச தேவையில்லைன்னு முடிவு பண்ண ஹான்ஸு ட்ரெயினோட வேகத்தை கூட்டி குறைக்குது. அதனால நிலத்தடு மாதிரி ஓட்ட வழியா வெளியே விழுந்துருது ஃபால்கன். அதை பார்த்து எல்லா மிருகமுமே பதறி போதுங்க. மேகிலாம் கதறி அழுவுது. கூட சேர்ந்து ரெக்ஸும் வருத்தப்பட்டாலும் இப்போ நம்ம உயிர் படைச்சிருக்கணும்னா முதல்ல ட்ரெயினை நிப்பாட்டி ஆகணும். அதுக்கு நீ என் கூட உறுதுணையா இருக்கணும்னு மேகி கிட்ட சொல்லுது. உடனே மற்ற மிருகங்களையும் சமாதானப்படுத்தி அங்க இருக்க கம்பார்ட்மெண்ட்ல எல்லாரையும் பத்திரமா இருக்க சொல்லிட்டு மேகியை மட்டும் கூட்டிட்டு ட்ரெயினை நிப்பாட்ட கிளம்புது ரெக்ஸு. இது இப்படி இருக்க ட்ரெயின்ல தவறி விழுந்த ஃபால்கன் காட்டுல முட்டி மோதி நேரா போய் ஆத்துல விழுது. அதிர்ஷ்டவசமா உயிர் பொழைச்சாலும் மலையை சுத்தி போற ட்ரெயினை பார்த்து வருத்தப்படுது. அங்க பெண் பறவை கிட்ட உனக்கு தான் ரெக்க இருக்கே, நீ பறந்து போலாமேன்னு கேக்குது ஆண் பறவை. உன்னை தவிக்க விட்டு என்னால எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லுது பெண் பறவை. இதே போல மற்ற மிருகங்களும் ஒன்னுத்துக்கு ஒன்று ஆறுதலா இருக்குங்க. அப்போ கம்பார்ட்மெண்ட்டுக்கு போற வழியில பொட்டிங்கெல்லாம் அடைஞ்சு இருக்கிறதுனால ரெக்ஸு அதை கடிச்சு இழுத்து போடுது. ஆனா மேகி ஜன்னல் வழியா ட்ரெயின் மேலேயே ஏறி அங்க இருந்து கஷ்டப்பட்டு முன்னேறி போகுது. இதை கேமரால பார்த்து செம்ம கடுப்பான ஹான்ஸு அதோட ட்ரோன் வண்டியை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி வருது. இன்னொரு பக்கம் ஃபால்கன் வருத்தத்தோட உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ரீகோ அங்க வந்து அதை சமாதானப்படுத்துது. அப்போ ஹெலிகாப்டர்ல நியூஸ் வாசிக்கிற பெண்மணி குட்டி பூனையும் கூட்டிட்டு வராங்க. இவ கண் முன்னாடி பூனை செத்து போகும்போது அவ அழுவுறதை காமிச்சு எப்படியாச்சும் டிஆர்பியை ஏத்தணும்னு முயற்சி பண்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்க ட்ரோனை எடுத்துக்கிட்டு வந்த ஹான்ஸு ட்ரெயினு கிட்ட நெருங்கிடுது. அப்போ ஜன்னல் வழியா அதை பார்த்த மற்ற மிருகங்கள்லாம் செம்ம கடுப்பாகுதுங்க. அப்போ வாத்து ஆமையும் மீனையும் கூப்பிட்டு நாம முன்னாடி போய் அதை தடுக்கலன்னா பெரிய பிரச்சனை உருவாகிடும். அதனால நாம ஹீரோவாக வேண்டிய தருணம் வந்துருச்சுன்னு அதை உசுப்பேத்தி கூட்டிட்டு போகுது. அதே சமயம் மேகி கஷ்டப்பட்டு கம்பார்ட்மெண்ட்டுக்கு போய் முழு சக்தியை பயன்படுத்தி பிரேக்கை பிடிச்சி இழுத்து ட்ரெயினை நிறுத்த முயற்சி பண்ணுது. அப்போ ட்ரோனை ட்ரெயின் மேலேயே நிறுத்திட்டு கீழே இறங்கி வந்த ஹான்ஸு பிரேக்கை இழுத்துட்டு இருந்த மேகியை தொக்கா தூக்கிட்டு போகுது. அதோட அலறல் சத்தம் கேட்டு ரெக்ஸு முன்னாடி வருது. இந்த ட்ரெயினை அவ்வளோ சீக்கிரம் நிறுத்த விட மாட்டேன்னு சொல்லி பிரேக் ஆஃப் பண்ணிட்டு ட்ரெயினை முழு வேகத்தில் செலுத்தி விடுது ஹான்ஸு. அதே சமயம் ட்ரெயின் மலையை விட்டு கீழே இறங்குறத காட்டி, எப்பா நீ செஞ்ச தவறை நினைச்சு வருத்தப்படாம உன்னோட நண்பர்களுக்கு போய் உதவி பண்ணு. என்னைக்குமே ஒரு புறா இன்னொரு புறாவை விட்டு கொடுத்ததே இல்லை. அதனால களத்துல இறங்கி கலவரம் பண்ணுன்னு சொல்லுது. உடனே சுத்தியும் முத்தியும் பார்த்து அங்க ஒரு பெடல் கார் இருக்கிறத கவனிச்சு அதை எடுத்துக்கிட்டு முழு வேகத்துல மலையை விட்டு கீழே இறங்கி போகுது ஃபால்கன். அது கார்ல பறந்து வரத பார்த்த மற்ற மிருகங்கள்லாம் பயங்கரமா சந்தோஷப்படுதுங்க. அதே சமயம் ஹான்ஸு ரெக்ஸை பார்த்ததும் மேகியை தூக்கி ஜன்னல் வழியா வெளியே வீசிடுது. அப்போ கம்பியை பிடிச்சி அந்தரத்துல தொங்கிட்டு வருது மேகி. இதை கவனிச்ச ஃபால்கன் வண்டியை வேகமா ஓட்டினாலும் மோட்டு மேலே ஏற்ற முடியாம போகுது. அதனால கீழே இறங்கி காரை தள்ளிக்கிட்டு இருக்கு. ஹான்ஸு ரெக்ஸு கூட சிங்கிள்ஸ் செஞ்சு அதோட காலை உடைச்சிருது. அப்போ மேகியை காப்பாற்றணும்னு வெளியே கையை நீட்டுது ரெக்ஸு. அதை பிடிச்சி மேலே ஏறி வரும்போது ஹான்ஸு ரெக்ஸை போட்டு பொலன்னு பொழகுது. அப்போ சரியான டைமிங்கில் என்ட்ரி கொடுத்த வாத்து கேங்கு கலவரமாக ஹான்ஸ் அட்டாக் பண்ணி சம்பவம் பண்ணுதுங்க. அந்த கேப்பில் ரெக்ஸு மேகியை காப்பாத்திடுது. ஆனால் அடுத்த நொடியே வாத்து கேங்கை புரட்டி எடுத்து தூக்கி வீசுது ஹான்ஸு. அப்போ காரை மோட்டு மேலே ஏற்றி சருவல்ல வேகமாக சரிக்கிட்டு வந்து நேராக போய் ட்ரெயின் கண்ணாடியை உடைச்சிட்டு ஹான்ஸு முகத்திலேயே இடிச்சு விழுது ஃபால்கன். அதை பார்த்ததும் மேகி சந்தோஷப்படுது. அதுகிட்ட என்னைக்குமே நான் என் நண்பர்களை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஹான்ஸு கூட சோலோவா சண்டை போட்டு கதவை சாத்திட்டு முன்னேறி போகுது ஃபால்கன். கம்பார்ட்மெண்ட்ல கிடைக்கிற பொருளை வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. திருப்பி ஹான்ஸு தாக்கும்போது சுத்து வட்டாரத்தில் பூந்து எஸ் ஆகிட்டு இருக்கு. இப்படியே அதை சமாளிச்சு ட்ரெயினுக்கு மேலே ஏறி போகுது ஃபால்கன். அங்கேயும் வந்த ஹான்ஸு முரட்டுத்தனமா ஃபால்கனை தாக்கி தூக்கி வீசிடுது. அங்க பறந்து வந்த ரீகோ உன்னாலதான்ப்பா இவனை சமாளிக்க முடியும், திரும்பி ஏந்திரிச்சு போய் அட்டாக் பண்ணுன்னு உசுப்பேத்தி விடுது. உடனே 3 எலிங்களும் சொல்லி கொடுத்த தற்காப்பு வித்தையை பயன்படுத்தி ஹான்ஸை புரட்டி எடுக்குது ஃபால்கன். அப்போ நான் தோத்துட்டேன்னு உண்மையை ஒத்துக்குது ஹான்ஸு. அதை நினைச்சு பெருமைப்படும் போது கம்பிலேயே மோதி ஃபால்கனை மட்டம் பண்ணிடுது. அப்போ கர்ப்பமா இருக்க ஹாம்ஸ்டர் மனைவி கிட்ட அதோட கணவர் நம்ம ஜாதகப்படி இன்னைக்கு தான் போய் சேரணும்னு இருந்தா அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாதுன்னு சொல்லுது. அதை கேட்டு இப்படியா நம்பிக்கை இல்லாம பேசுவீங்க? நம்ம பசங்களுக்கும் தன்னம்பிக்கையை வளர்க்கறத விட்டு இந்த மாதிரி ஜாதகத்தை நம்புங்கன்னு சொல்லி கொடுப்பீங்களா? உங்களை நினைச்சு நான் வெக்கப்படுறேன்னு கழுவி ஊத்துது.
அப்போ நியூஸ்ல ட்ரெயினை நகரத்து பக்கம் திருப்பி விடுறதுக்கு பதிலா நேரா கடல்ல விடுற மாதிரி காட்டுறாங்க. அதை பார்த்த கணவன் ஹாம்ஸ்டர் எப்படியாச்சும் அதை தடுத்து நிறுத்தணும்னு யோசிக்குது. அந்த சமயம் ட்ரோன்ல வந்த ஹான்ஸ் நீங்க ஃபால்கனை நம்பி நேரா பரலோகத்துக்கு தான் போக போறீங்கன்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து செம்ம கடுப்பாக்கி ஜன்னல் வழியா வெளியே பூந்து ஹான்ஸை புரட்டி எடுக்குது கனவ ஹாம்ஸ்டர். இதை கவனிச்ச ரெக்ஸ் ஜன்னல் கண்ணாடியை உடைச்சிருது. அந்த கேப்ல பூந்த பாம்பு ஹான்ஸை இறுக்கி பிடிச்சி உள்ளே இழுத்து போட்டுருது. அப்போ கனவ ஹாம்ஸ்டர் ட்ரோனை முழு வேகத்தில் செலுத்தி முன்னாடி போய் தண்டவாளத்தை மாற்றி விட்டு ட்ரெயினை மறுபடியும் நகரத்து பக்கம் திருப்பி விட்டுருது. அப்போ ட்ரோனு வெடிச்சு செதறும் போது பாம்பு கனவ ஹாம்ஸ்டரை காப்பாற்றி உள்ளே இழுத்துக்குது. ஆனால் இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாதுன்னு வருத்தப்பட்ட மேகி எல்லாரும் எதையாவது இறுக்கமாக பிடிச்சிக்கங்க, ட்ரெயின் முட்டி மோதி கவுந்ததும் நம்ம உயிரோடு இருப்போமா இல்லையான்னு தெரியலையேன்னு சொல்லி வருத்தப்படுது. அந்த சமயம் கடைசி பொட்டியிலிருந்து மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்ச ஃபால்கன் ட்ரெயின் வளைவு பகுதியில் போகிறத கவனிச்சு பக்கவா எகிரி குதிச்சு பேராகிளைடர் போல பறந்து போய் பொட்டி அடைஞ்சிருது. டப்புன்னு உள்ள புந்து கஷ்டப்பட்டு பிரேக்கை இழுத்துக்கிட்டு இருக்கு. அதனால பின்னாடி இருக்க பொட்டிலாம் தடம் புரண்டாலும் மிருகங்க கம்பியை இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு இருக்குங்க. ஆனாலும் ஃபால்கன் முழுசா பிரேக்கை போட்டு ட்ரெயினை பிரிட்ஜுக்கு கீழே விழ விடாம நிறுத்திடுது. எப்படியோ உயிர் பொழைச்ச மிருகங்களை பாம்பு பத்திரமா கீழே இறக்கி விடுது. இதை ஹெலிகாப்டர்ல இருந்து வீடியோ எடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது குட்டி பொண்ணு கேமராவோட பேட்டரியை பிடுங்கி கீழே போட்டுடுறா. எல்லா மிருகமும் ட்ரெயின்ல இருந்து பத்திரமா வெளியே வந்ததும் ஃபால்கனுக்கு மனசார நன்றி சொல்லுதுங்க. சரி சரி சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பிடு, இல்லைன்னா விலங்கு ஆர்வலர்கள் உன்னை பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லுது ரெக்ஸ். அதன்படி ரீகோ கூட சேர்ந்து ஃபால்கன் கிளம்பும் போது மேகி ஓடி வந்து கட்டி தழுவி அழுவுது. நிச்சயமா நான் உன்னை திரும்பி சந்திப்பேன், அதனால வருத்தப்படாதன்னு ஆறுதல் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போகுது ஃபால்கன். அங்கிருந்து கொஞ்ச நேரத்திலேயே வந்த காவல்துறையினர் ஹான்ஸை தூக்கிட்டு போறாங்க. அப்போ எதுக்காக பேட்டரியை தூக்கி போட்டேன்னு குட்டி பொண்ணு கூட சண்டை போடுறாங்க பெண் ஆங்கர். நீங்க போட்ட சதி திட்டத்தை நான் வீடியோ கேப்சர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவ காட்டுறா. அதை நீ சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணனா பெரிய பிரச்சனை ஆயிடும், உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்னு மிரட்டிக்கிட்டு இருக்கிறத கேமராமேன் கேப்சர் பண்ணிடுறாரு. அதை பார்த்து என் வேலைக்கே உல வச்சிட்டீங்களேடான்னு கதறி அழுவுறாங்க. எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போகும்போது ஃபால்கன் ரீகோ கிட்ட கிறிஸ்மஸுக்கு நாம நல்ல சாப்பாடே சாப்பிட முடியாது போலவேன்னு புலம்புது. அதுக்கும் நீ எதனா ஏற்பாடு பண்ணுவப்பா, உன் மேல எனக்கு அளவில்லாத நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுது. அப்படின்னா வா நாம அடுத்து ஃபிளைட்டை கொள்ளையடிக்கலாம்னு கூப்பிடுது ஃபால்கன். ஆளை விடுற சாமின்னு ரீகோ கத்துறதோட படம் முடியுது. உண்மையாலுமே இது ஸ்பீடு ஒரு ஒன்லைனை வச்சு எடுத்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் அனிமேஷனில் ஓரளவுக்கு சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ்அப்பை தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க மறக்காமல் ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கொஞ்ச நாளாக வேலையும் வீட்டையும் பார்க்குறதுல ரொம்ப கவனம் செலுத்திட்டேன். இனிமேட்டு கண்டிப்பாக ரெகுலராக வீடியோ போடுறேன், உங்கள் ஆதரவை கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் கமெண்ட் பாக்ஸில் வர எல்லா கமெண்ட்டுக்கும் லைவ் ரிப்ளை தான். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ரிப்ளை வரும். ஸோ மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருங்க. மிக்க நன்றி நண்பர்களே.